இவள் தேசிய ஒருமைப்பாட்டை சொல்லியிருக்கிறாள். இது காந்தி பிறந்த மண்ணு என்று இந்த மண்ணையே பெருமைப்படுத்தி கூறியிருக்கிறாள். டீ கடையில் நின்னு தின்னு பாரு பண்ணு என்ற வரிகளில் இவள் கூறுவது என்ன? என்ன? யாருக்கு தெரியும்? மாட்டணும். அன்றாட உணவுக்கு அவதிப்படும் அடித்தட்டு மக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். சாமி, மழலை கவிஞர்னு எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. தமிழ்ல நானே ஒரு கவிதை எழுதி அதுவும் கல்யாணத்தன்னைக்கு மேடையில வாசிச்சு காட்டுவேன். சரியா? சரிங்க மேடம். சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பாரு. பாய் பாய். ஸ்வேதா, இன்னும் 10 மினிட்ஸ்ல அவனை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பெசன்ட் நகர் விளையாட்டு பிள்ளையார் கோயில் தானே? ஓகே. இந்த விளையாட்டு பிள்ளையார விளையாட்ட நினைச்சிராது. இவரோட ஆசீர்வாதத்தால தான் 1998ல பேங்காக்ல நடந்த போட்டியில ஓடி ரன்னிங் புல்னு பட்டம் வாங்கிட்டு அதே வேகத்துல இந்தியாவுக்கு ஓடி. ஏன் ஃளைட் காசு இல்லையா? சும்மாடா போண்டா. நாளைக்கு நடக்க போற போட்டியில ஓடி ஃபர்ஸ்டா வந்து இந்த குருவோட மானத்தை காப்பாத்தணும். குரு, போய் இதர தெய்வங்களை கும்பிட்டு உன்னோட ஸ்டெமினாவை ஏத்திக்க. மாஸ்டர் நல்லா அடங்கடா சொட்ட. யாரு? யாரா? கும்புறங்க. நீயா ராஸ்கல்ஸ். குருக்கள் வரார் வழி விடுங்கோ, குருக்கள் வரார் வழி விடுங்கோ. கோச், எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். வெரி குட். மாணாக்கனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது மாஸ்டரோட கடமை. எதுல சந்தேகம்? 100 மீட்டர்ஸ்ல 100ஸ்ல. குருக்கள் வரார் வழி விடுங்கோ. சுவாமி சித்த நில்லுங்கோ. சுவாமி, நேக்கு 2 சந்தேகங்கள். கேளுங்க. குருக்கள் வர்றாருன்னு அம்பி சொன்னோன்னே அட்லீஸ்ட் ஒரு 300 பேரானு வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சிங்கிள் ஆளா வரல. அப்ப நியாயமா குரு வர்றாருன்னு தானே சொல்லணும். கண்டினியூ. அடுத்த சந்தேகம். அரசியல் பண்றவாளை என்ன சொல்லுவா? அரசியல்வாதியம்பா. தீவிரவாதம் பண்றவாளை என்ன சொல்லுவா? தீவிரவாதியம்பா. நாத்திகம் பேசுறவாளை என்ன சொல்லுவா? நாத்திகவாதியம்பா. சூப்பர். அப்போ கோயில்ல மந்திரம் சொல்ற உங்களை நாங்க ஏன் மந்திரவாதின்னு சொல்லக்கூடாது? குருக்கள் வரார் வழி விடுங்கோ. ஒரே ஒரு குருக்கள் சிற்பங்கள்லாம் கிமு 6ஆம் நூற்றாண்டுல அசோகர் தான் குடும்பத்தோட செதுக்குது. இன்னைக்கு ஒரு மண்டை செதுக்கிட்டாங்க. பாத்தியாப்பா? சக்கரை பொங்கல் தீரத்துக்குள்ள நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டீசென்ட்டான கேர்ள்ஸ்லாம் வராங்க இந்த நேரத்துல அசிங்கப்பட்டு. சக்கரை பொங்கல கொடுங்க. இதுங்க டீசென்ட்டான கேர்ள்ஸ். இதுங்கெல்லாம் சாமி கும்பிட வரலடா. சக்கரை பொங்கல் வாங்கி திங்கிறதுக்குனே வந்திருக்காளுங்க. இங்க இருக்குடி. அங்க பாத்தியா ஒளிஞ்சு உட்கார்ந்து திங்குறாளுங்க. இரு. இந்தாங்க, எல்லாருக்கும் தரேன். எறும்புக்கு சோறு வைக்கிறாடா. எல்லாரும் எறும்புக்கு மருந்து தானே வைப்பாங்க. இவ என்ன விருந்து வைக்கிறா? எவ்வளவு நல்ல விஷயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் நில்லு ராஜா. சண்டிகேஸ்வரர் கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்பா சண்டிகேஸ்வரா, நாளைக்கு நடக்க போற ஸ்டேட் மீட்ல எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும்.
குரு தோக்கணும். எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும். குரு தோக்கணும். எறும்புக்கு சோற வச்சவ உன் பேரை நார வச்சுட்டாள. இரு 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 நான் அவளை வச்சுக்கிறேன். யாரடி அந்த குரு? உங்க அண்ணனோட ஓடுறவங்க லிஸ்ட் எல்லாம் விசாரிச்சேன். யாரோ குருவா, அவன் தான் டஃப் காம்படிஷன் சொல்றாங்க. உங்க அண்ணன் ஜெயிக்கணும்னா அந்த குரு தோக்குறதா ஒரே வழி. அதான் அப்படி வேண்டிக்கிட்டேன். என்ன பண்றாங்க இவங்க? தெரியலையே. வேண்டுதல் வேண்டுதல். என்ன வேண்டுதல்? வலது கை வான் நோக்க இடது கால் எடுத்து வைத்து எண்ணாமல் 8 முறையை கோயிலை சுற்றி வரின் எண்ணிய எண்ணமெல்லாம் எட்டும் டும் 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 டும்னு ஊமையடிகள்னு ஒரு சித்தர் உறக்க சொல்லியிருக்கார். இந்த கோயில் அதிகபட்ச வேண்டுதலே இதுதான். நீங்க கூட யாரோ குருன்னு ஒருத்தர் தோக்கணும்னு கைத்தட்டி சத்தமா வேண்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா ஆமா. ஒரே ஒரு குருக்கள் வரார், வழி விடுங்கோ. நிலுங்கோ, என்ன பண்றேன்? பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி சுவாமி. பகவானே அதை கேட்கல, இப்படி என்ன பண்றேன்? வேண்டுதல் சுவாமி. இந்த மாதிரி வேண்டுனா நினைச்சது நடக்குமா? யார் சொன்னது? ஊமையடிகள் சுவாமி. என்ன குழப்பறேள்? ஊமையடிகள் எப்படி பேசுவார்? சுவாமி, எவனோ கேப்ல கிடா வெட்டிட்டான். வாய கழுடா. ஏய், அங்க போறாங்க பாரு. நடைய பாரு அவனுங்கள. டேய் முருகா, அங்க பார். என்ன குரு? இவருதான் அந்த சக்தி. இவனை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் நான் தோக்கணும்னு ரொம்ப அக்கறையா வேண்டி இருக்கடா அந்த சக்கரை. நாளைக்கு பாப்புண்டி. மாநில அளவிலான தடகள போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரும் சிறந்த சமூக சேவகருமான திரு ஆனந்த் செல்லையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அங்க பாரு. இவரெல்லாம் யார் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டது? ஏய், போன கொடு. ஹலோ மிஸ்டர் ஆனந்த் செல்லையா. யாரு? சீஃப் கெஸ்ட். இப்படி சிடு சிடுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? யாரு? சரிங்க சார். யார் நீ? இவ்வளவு பேசியும் உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியலையா? நீங்கெல்லாம் எப்படிதான் எனக்கு அப்பாவா பிறந்தீங்களோ? அபி அப்பா லெஃப்ட்ல பாருங்க. அடி. போட்டியில் பங்கு பெறும் மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாரத் கல்லூரியைச் சேர்ந்த குரு இவன் தாண்டி அந்த குரு. அதனாலதான் நம்மள கோயில கலாய்ச்சிருக்கான். தாமாஸ்ரீ ராமானுஜர் கல்லூரியைச் சேர்ந்த சக்தி. வேண்டாம் அபி, விடு. அபி, வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். ஓட்டம் ஆரம்பிக்க உள்ளது. என்னையா போட்டி? கப் எடுத்து போய் அவன் கையில கொடுங்க ஐயா. அவன் தான் நம்பர் 1. அவன் ஏன் சிட்டி ஐயா. வா சிஷா, வா 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 வா. நீ ஜெயிக்க பிறந்தவன். புயல் மாதிரி வா. முதலாவதாக வந்து வெற்றி பதக்கத்தை தட்டி சென்றார். வெற்றி பெற்ற சக்திக்கு நமது சிறப்பு விருந்தினர் திரு ஆனந்த் செல்லையா அவர்கள் பதக்கம் வழங்கி கௌரவிப்பார். வெல் டன், வெரி குட். ஆம்பிஷன் படியே ஜெயிச்சிட்டீங்க சக்தி. கீப் இட் அப் மை பாய். வலது கை வான் நோக்கும் இடது கால்